ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பொருத்தமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உடைச்ச கோதுமை அரிசி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிரை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். நான் 2 டம்ளர் அளவுக்கு உடைச்ச அந்த சம்பா கோதுமையை சேர்த்துறேன். கோதுமை அரிசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் சம்பா கோதுமை அரிசிக்கு நான் 4லிருந்து 5.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா தண்ணி எடுத்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த பாசிப்பயிரையும் இது கூட சேர்த்தியாச்சு. இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்தியாச்சு. ஸோ நல்லா அதுவும் இந்த பாசிப்பயிறு ப்ளஸ் மிளகாய் கருவேப்பிலையில் கொதிக்கட்டும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3 முழுசாக போட்டால் எடுத்து வச்சுருவாங்க, அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திட்டேன். நல்லா கொதித்து வர்ற டைமில் நான் எடுத்து வச்சுருக்க 2 டம்ளர் அளவுக்கு அந்த சம்பா கோதுமை அரிசியை சேர்த்திட்டேன். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு 3 விசில் விட்டுருவோம். 3 விசில் வந்ததும் நல்லா ஜம்முன்னு குக் ஆகிருக்கு பாருங்கள். இது சூப்பரான ஒரு பாசிப்பயிறு பொங்கல், கோதுமை பொங்கல், நல்ல ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது. இப்போ இதையை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டு, நெய் நல்லா உருகி வர்ற டைமில் கொஞ்சமாக கடுகு போட்டேன். கடுகு நல்லா பொரியும் போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டாச்சு. சீரகமும் நல்லா பொரியட்டும். பொரியிற டைமில் நம்ம 10 முந்திரி எடுத்து இது கூட சேர்த்திக்கலாம். பொங்கலுக்கு நம்ம எப்படி தாளிதம் பண்ணுவோமோ அதே மாதிரி முந்திரி ஆப்ஷனல், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்தலாம், இல்லைன்னா வெறும் கடுகு சீரகம் ப்ளஸ் கருவேப்பிலை சேர்த்து யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சேர்த்தலாம். ஃபஸ்ட்டு சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை, வாசம் வர்றதுக்காக நான் சேர்த்திருந்தேன். இப்போ இது நல்லா தாளித்ததுக்கப்புறமா அந்த குக்கரில் சேர்ந்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அப்படி தேவைப்பட்டால் தேங்காய் சட்னியோடு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான எல்லா ஏஜ் குரூப்புக்குமே பொருத்தமான, ப்ரோட்டீன் அதிகமாக, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.